இன்றைய நவீன உலகத்தில் தொழில்நுட்பம் அனைத்து துறைகளின் வளர்ச்சிக்கும் ஒரு கருவியாக செயல்படுகிறது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் ஏற்படும் மாற்றங்கள் தொழில்நுட்ப கல்வியின் அவசியத்தை உணர்த்துகிறது. இந்நிலையில் தொழில் நிறுவனங்கள் எதிர்பார்க்கும் உற்பத்தி திறனை அதிகரிக்க தொழில்நுட்ப திறமையாளர்களை உருவாக்குவது இன்றியமையாதது. பாலிடெக்னிக் கல்லூரிகளில் இத்தகைய திறன் பெற்ற மனித வளத்தை தொடர்ந்து உருவாக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் 55 அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள், 32 அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகள், 4 அரசு இணைவு பெற்ற பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் 343 தனியார் சுயநிதி பாலிடெக்னிக் கல்லூரிகள் என மொத்தம் 434 பாலிடெக்னிக் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. தமிழ்நாடு அரசால் மாணவர்களின் திறன்களை மேம்படுத்திடவும் தொழில்நுட்ப அறிவுத்திறன் வாய்ந்தவர்களாக திகழ்ந்திடவும் பாலிடெக்னிக் பாடத்திட்டங்கள் மறுகட்டமைப்பு செய்யப்பட்டுள்ளது. கல்லூரிகளில் ஆசிரியர்கள் துறைசார் வல்லுநர்களாக இருப்பதோடு ஆய்வகங்கள் மற்றும் பட்டறைகள் மூலம் மாணவர்களுக்கு நடைமுறை கற்றலை நேரடியாக வழங்கி சிறந்த வழிகாட்டிகளாக செயல்படுகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 2025-26 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது தொடங்கியுள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள மாணவர்களை அழைக்கிறோம். மேலும் மாணவர்களின் நிதிச்சுமையை குறைக்க தமிழ்நாடு அரசின் தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் ஆகிய திட்டங்களின் மூலம் ஊக்கத்தொகையாக மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் படித்து முடித்தவுடன் ரூபாய் 18,000 முதல் 40,000க்கும் மேற்பட்ட ஊதியத்துடன் கூடிய வேலை வாய்ப்புகளும் வழங்கப்பட்டு வருவதோடு நேரடியாக 2ஆம் ஆண்டு பொறியியல் படிப்பு தொடர்வதற்கான வாய்ப்பும் மற்றும் தொழில் முனைவோராக திகழும் வாய்ப்பும் வழங்குகிறது. இவ்வகையில் தொலைநோக்கு பார்வையோடு இயங்கி வரும் பாலிடெக்னிக் கல்லூரிகள் மாணவர்களின் எதிர்கால கனவுகளுக்கு சிறந்த பாதையை வழிவகுக்கிறது. பாலிடெக்னிக் டிப்ளமா பயில விரும்பும் மாணவர்கள் உடனே www.tnpoly.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். மாணவர்களே, வாருங்கள், தொழில்நுட்பம் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.